ஒரு கடிவாளத்தை ஒரு கவுத்த 70,000 மலக்கு பிடிச்சிருப்பாங்க. இழுத்து கொண்டு மஹ்ஷர் மைதானத்துக்கு கொண்டு வரும் பொழுது அல்லாஹ் சொல்றான், நரகம் போடுமாம் சத்தம், பயங்கரமான சத்தம். நெருப்பெல்லாம் வெடிச்சு வெடிச்சு பறக்குமாம். ஒட்டகங்களை போல நெருப்பு ஒசருமாம். மஞ்சள் நிறத்தில், கருப்பு நிறத்தில் நெருப்பெல்லாம் துண்டு துண்டா வெடிக்குமா. எல்லாரும் பார்க்கணும். நல்லவரும் பார்ப்பான், கெட்டவரும் பார்ப்பான். அந்த நேரத்தில் தான் உலகத்தில் எவ்வளோ பயான் பண்ணியும் விளங்காதவர்கள், வட்டி எடுக்காதே, தொழுகையை விடாதே, ஹராத்தை செய்யாதே, மியூசிக்கை கேட்காதே, இது உண்மையான வாழ்க்கை அல்ல, பின்னால் உள்ளதுதான் உண்மையான வாழ்க்கை, எவ்வளோ கத்தியும் கத்தியும் இவர்கள் எல்லாம் மடையர்கள் என்று பார்த்து சிரித்தவர்கள். அல்லாஹ் சொல்றான், உலக வாழ்க்கையை நாசமாக்கியவனுக்கு நரகத்தை கண்ணால் கண்டதற்கு பின்னால் தான் ஞானம் பிறக்க ஆரம்பிக்கும். எல்லாம் அல்லாஹ் சொல்லி தந்துட்டான், நீங்க யோசிச்சுக்கோங்க. நான் என்ன பார்த்து கேட்டுக்கொள்றேன், நீங்க உங்களை பார்த்து கேளுங்க. அல்லாஹ்வை ஏமாத்தி உலகத்துல வாழ்றோமா அல்லது எங்களை நாங்களே ஏமாத்துறோமா? நரகத்தை பார்த்த உடன் ஓஹோ இதுதான் அந்த நரகமா, நாசமாக்கிட்டோமே வாழ்க்கையை, நாசமாக்கிட்டோமே வாழ்க்கையை. இப்ப புத்தி வருகிறான். அல்லாஹ் சொல்றான், இப்ப புத்தி வந்த ஒரு பிரயோசனமும் இல்லை, தூக்கி அவனை நரகத்தில் போடுங்கள். சகோதரர்களே, புத்தி வரணும். நீங்க தௌபா செய்வோம் சகோதரர்களே. அல்லாஹ் இரக்கமுள்ள ரஹ்மான். எங்களை தண்டிக்க வேண்டிய எந்த தேவையும் அவனுக்கு கிடையாது. அல்லாஹ் நம்மை சொர்க்கவாதியாக விரும்புகிறான். அல்லாஹ் நம்மளை மன்னிக்க விரும்புகிறான். அல்லாஹ் நம்மளோட இரக்கம் வைத்திருக்கிறான். இந்த நிமிடம் தௌபா செய்வோம். இந்த நிமிடம் அல்லாஹ்வுக்காக ஒதுங்குவோம், மார்க்கத்துக்காக ஒதுங்குவோம், குர்ஆனை படிப்போம், மார்க்கத்தை படிப்போம், மார்க்கத்தை படித்தவர்களை நல்லவர்களை உருவாக்குவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானாக.